திரைப்படங்களில் இனிமேல் விஜயின் பஞ்ச் வசனத்தையும் மாஸ் கரிஷ்மா ஆக்ஷனையும் பார்க்க முடியுமா என நினைத்த ரசிகர்களுக்கு அடிக்கடி மாநில மாநாடு வைத்தாலே பல படங்களுக்கும் ஆடியோ லான்ச்சுக்கும் இணையாக இருக்கும் என்பதை நிரூபித்துள்ளார் விஜய். மதுரையில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்டமான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய விஜய் சிவகாசி சரவெடி போல வெடித்து பேசியது ரசிகர்களை கூஸ்பம்ஸ் ஆக்கியுள்ளது. ஆனால் அதே சமயம் சினிமா ரசிகர்களுக்கு மீண்டும் புரியும்படி தான் இதற்கு மேல் படங்களில் நடிக்க மாட்டேன் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருப்பது சற்றே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதல்வராகவே மாறிய நிலையில் தற்போது படங்களிலும் நடித்து வருவதைப் போல விஜயும் நடிப்பார் என எதிர்பார்த்த ரசிகர்கள் அந்த ஆசையை குழி தோண்டி புதைத்துவிட வேண்டியதுதான். நடிகர் விஜய் தற்போது ஹச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். அந்த திரைப்படம் பொங்கலுக்கு திரைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே கமிட்டான நிலையில் அந்த படத்தை நடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு விஜயிடம் இருந்தது. ஆனால் விஜய் அதுக்கு அடுத்த படத்துக்கு கதை கேட்டுவிட்டார் என்றும் லியோ 2வில் நடிப்பார் என்றெல்லாம் வதந்திகள் பரவி வரும் நிலையில் இதற்கு மேல் தனக்கு எந்த வேலையும் இல்லை என்று மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்த மக்கள் பணியாற்ற மட்டுமே போவதாக அவர் கூறியுள்ளார். ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் விஜய் எப்போதுமே குட்டி ஸ்டோரி சொல்வது வழக்கம். இன்று நடைபெற்ற மதுரை மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என கலாய்த்து பேசிய விஜய் குட்டி கதை ஒன்றையும் கூறி அரசியல்வாதி வேஷத்தில் பல திருடர்களாக உள்ளனர் என கடுமையாக பேசியிருந்தார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் மன்னர் ஒருவர் 10 வீரர்களை அழைத்து வந்து அடுத்த தளபதி உங்களில் ஒருவர்தான் என்று சொல்லிவிட்டு அதற்கு நீங்கள் இந்த விதையை வளர்த்து எடுத்து வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். போன 10 படை வீரர்களில் 9 பேர் அந்த விதையை ஆளுயரத்துக்கும் தோளுயரத்துக்கும் வளர்த்து கொண்டு வந்தனர். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அரசே எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், இந்த விதை வளரவே இல்லை என்றான். உடனடியாக நீதான் என்னுடைய அடுத்த தளபதி என அந்த நபரை அரசர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். நான் அனைவருக்கும் கொடுத்தது வெந்த விதை, அது செடியாக மாற வாய்ப்பே இல்லை. மற்ற 9 திருடர்களும் ஏமாற்றி வேறு விதையை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றனர். நீ மட்டும்தான் உண்மையான தளபதி என்றார். நீங்கள் தான் அரசர்கள், உங்களின் தளபதி யார் என விஜய் கேட்டு மாநாட்டை அதிர வைத்தார். விஜயின் இந்த மதுரை மாநாடு தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி